இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் 3 தொகுதிகள் வேண்டும். அதில் ஒன்று பொது தொகுதியாக இருக்க வேண்டும் என்பதே திருமாவளவனின் பிரதான கோரிக்கையாக இருந்தது. அந்த பொது தொகுதியை பிப்ரவரியில் கட்சியில் சேர்ந்த லாட்டரி மார்ட்டின் குடும்ப உறுப்பினரான ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்க திருமா திட்டமிட்டார். ஏற்கனவே அவருக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கி அழகு பார்த்தார். அவருக்கு பதவி வழங்கியது விசிகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் சிலருக்கு பிடிக்கவில்லை. இதையடுத்து வேளச்சேரி தீர்மானமும் ஆதவ் அர்ஜுனா நியமனமும் என்ற தலைப்பில் அறிக்கை வெளியிட்டு கட்சியில் எழுந்த எதிர்ப்புகளை சமாளித்தார். தொகுதி பங்கீட்டில் ஆதவ் அர்ஜுனாவுக்காக 3 சீட் மீண்டும் மீண்டும் கேட்போம், அதுவரை அறிவாலயம் பக்கமே எட்டி பார்க்க மாட்டோம் என திருமா பிடிவாதம் பிடித்தார். 2 முறை அறிவாலயம் வருவதாக கூறிவிட்டு வராமல் டிமிக்கி கொடுத்தார். திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழுவில் இருந்த மூத்த அமைச்சர்கள் சிலர் இதனால் அதிருப்தி அடைந்தனர். விசிகவை கழட்டிவிட்டு பாமகவை சேர்த்து விடலாமா என ஆலோசித்தனர். விசிக 2009 நீடிக்கிற கட்சி, அதை வெளியேறவிடக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் மட்டும் உறுதியாக இருந்தார். இந்த சூழலில் திருமா கேட்கும் தொகுதிகளை ஒதுக்கி தர தயாராக இருப்பதாக அதிமுக தரப்பில் தூது அனுப்பப்பட்டது. ஸ்டாலினை சந்தித்து பேசிய பின் தான் முடிவெடுப்பேன் என திருமாவும் உறுதியாக இருந்தார். சந்திப்புக்கு ஸ்டாலினும் நேரம் ஒதுக்கி தந்தார். அப்போது உங்கள் கட்சிக்கு தனி தொகுதி ஒதுக்கி உள்ள போது பொது தொகுதி எதற்கு? உங்களுக்கு கூடுதலாக கொடுத்தால் மற்ற கட்சிகளும் கூடுதல் தொகுதி கேட்பர். அதிக தொகுதி தர மனம் உள்ளது, ஆனால் தொகுதி இல்லையே. சட்டசபை தேர்தலில் பார்த்து கொள்வோம் என ஸ்டாலின் சமாதானமாக பேசியுள்ளார். ஆதவ் அர்ஜுனா எங்களுக்கு பொருளாதார ரீதியில் நிறைய உதவிகள் செய்துள்ளார், அவருக்கு சீட் கொடுப்பதாக உறுதி அளித்துவிட்டோம் என திருமா விடாப்பிடியாக கூற, பொருளாதாரம் தான் பிரச்சனை என்றால் அதை திமுக சரி செய்யும் என ஸ்டாலின் உறுதி கொடுத்து பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. இதையடுத்து வேறு வழியின்றி ஸ்டாலின் விருப்பத்துக்கு விசிக சம்மதித்ததாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன.